24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அங்கேருந்து வந்துடலாம். இன்னும் ஒரு சிலதெல்லாம் எடுக்கலாம், ஆனால் டைம் அதிகமாகிடும். அதனால் இங்கேருந்து பார்த்துங்க. இந்த 82 பிசி 82 73 87 ஒரு நாள் விட்டு ரிசல்ட் வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேப்பே இல்லாமல் 87 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த 82 87 அப்போ திரும்பவும் இங்கே பாருங்கள், இந்த 73க்கு இங்கே 28. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமு கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதம் அந்த நம்பரை வச்சு தான் ரிசல்ட்டே வருது. பாருங்கள் 78க்கு 28. ஸோ 28க்கு 73 இங்கே இருக்கிற மாதிரி கரெக்டாக அப்படியே இருக்கும் பாருங்கள். இது அப்படியே இருக்கும் பாருங்கள். இப்போ இதிலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஏபியில் 82 78 அதனுடைய ஆப்போசிட்டு வந்தே ஆகணும். மொத்தம் வந்து நமக்கு 8 நம்பர் வரும். ஓகேங்களா? 8 நம்பரில் இங்கே பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த 28க்கு இங்கே 82. ஸோ திரும்பவும் இதனுடைய ஆப்போசிட் நம்பர் ஒன்றாவது கேமுக்குள்ளே வரணும். இங்கே பாருங்கள், இந்த 78க்கு டைரெக்டாக 78. இங்கே பாருங்கள் எப்படி இந்த 82க்கு 28ன்னு வந்ததோ அதே போல் இங்கே கரெக்டாக பாருங்கள் 78 28 ஒரு 78. இது கேப்பில் இந்த 73க்கு ஒரு 82. ஸோ இந்த மெத்தடு ஒரு மாதம் வந்ததுன்னா அதே மாதத்தில் அந்த கேம் எல்லாமே முடிஞ்சிடும். பாருங்கள் 82 அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். 82 இங்கேருந்து பார்த்துங்க, இந்த 82 இந்த 82க்கு பாருங்கள் 32. அது கீழே அதனுடைய ஆப்போசிட்டு 78ன்னு இருக்கும். அப்போ திரும்பவும் நமக்கு இங்கே 82 78 32 82 32 78ன்னா திரும்ப அதனுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட்டு கேமில் வந்தாகும். கடைசி நாள் பாருங்கள், இந்த 78க்கு 78. ஸோ இப்படி தான் வந்து இந்த 82னுடைய கேமு முடியும். இங்கே பாருங்கள் 28. இந்த 28 வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 73 அடுத்து நமக்கு 28 73 வந்தால் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம், அதனுடைய ஆப்போசிட்டு 8 நம்பரையும் ஃபாலோ பண்ணும்போது இங்கே பாருங்கள் கரெக்டாக 28க்கு 82ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ 82 28 வந்த நம்பர் தான் அதிகபட்சமாக வரும். அப்போ 73 விட 82 28 நம்ம ஸ்ட்ராங்காக போட்டு மீதி எல்லாம் சப்போர்ட்டுக்கு ப்ளே பண்ணும்போது பாருங்கள் 28 82 திரும்ப வந்து ஒரு 82. ஸோ இந்த மாதம் வந்து அது கரெக்டாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் 48 48 அங்கே பாருங்கள் ஒரு 28 இல்லை 28 அதை வச்சுங்க. 48 28 அந்த நம்பரை வச்சு தான் கேமே போயிட்டுருக்கு. இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கடைசியாக வந்ததுமே வந்து இங்கே 869 இதுவுமே 48 தான். பாருங்கள் 48 4 நாள் விட்டு 48 அதுக்கு உடனே அங்கே ஒரு 28 கீழே தான் 48. அந்த 28 அப்படியே பார்த்துங்க. அந்த 28லேருந்து 87. ஸோ 28லேருந்து 87 இந்த 48லேருந்து 48 அதுக்கு ஒரு 89. இந்த 48க்கு ஒரு 89. அந்த 89 நல்லா பாருங்கள், இங்கேருந்து 4 நாள் கேப்பில் 48 மறுபடியும் 4 நாள் கேப்பில் 89. இப்போ 4 நாள் கேப்பில் இங்கே 89 கேமில் வரணும். அது முன்னாடி நாளே வந்து 89 ஏசியில் வந்திருக்கு. அந்த பேட்டர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இங்கே 398 அங்கே பிசி 98 இங்கே ஏபி 89 3 நாள் விட்டு இங்கே ஏசியில் 98 89 அது கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதமே 28 48 வச்சு தான் கேமு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 28 இங்கே ஒரு 78 திரும்ப வந்து பாருங்கள் பிசியில் ஒரு 37. ஸோ இதே மாதிரி தான் வந்து வரும். அப்போ 48 48 89 அப்படின்னு வரும்போது திரும்பவும் வந்து ஒரு 89 கேமில் 89 98 கேமில் கண்டிப்பாக வரும். ஏபியில் 88 இல்லை 89 98 கேமில் கண்டிப்பாக வரும். அது இந்த நாளில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்படின்னா இங்கே பாருங்கள், இதிலேருந்து 4 நாள் இதிலேருந்து 4 நாள். இப்போ 4 நாள் ஒரு நாள் 5 நாள் விட்டு இங்கே அடிக்கலாம். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 8ன்னு வச்சு 89 இல்லைன்னா 98 இல்லை 89 98 ஏன்னா 2 48க்கு ஒரு 98ன்ற நம்பரு அந்த கேம் இங்கே கரெக்டாக முடிக்கலாம். ஓகேங்களா? அதனால் ஏபியில் ஒரு 98 அப்படின்னு வைங்க. அடுத்த நம்பர் பாருங்கள், இங்கே 28
28க்கு அப்புறம் இங்கே ஒரு 87, 28 87 ஒரு 23. கரெக்டாக பார்த்துங்க. ரொம்ப ஈஸி கேமு இந்த மாதத்தில். 23. அப்போ திரும்பவும் நமக்கு என்ன பண்ணணும்னா 28க்கு 87, 87க்கு 23 அப்படின்னு வந்தால் திரும்பவும் ஏபியில் வந்த நம்பர் எதுவுமே வரல. அதாவது 28க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 87, அதில் 2 நம்பர் ஆப்போசிட். இந்த 28ல் ஒரு நம்பரு ஆப்போசிட் 23. இப்போ திரும்ப வந்து இதில் வராத நம்பர் எதுவோ அந்த நம்பரு இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த 4 கணக்கு பார்த்துங்க. இந்த 28லேருந்து 87க்கு 3 நாள் இருக்குது. அதிலிருந்து 3 நாள் வந்து 23 இருக்குது. அதுலேருந்து 3 நாள் இப்போ அதனுடைய ஆப்போசிட்டே வரணும். ஓகேங்களா? அப்போ வந்த நம்பரை கம்மியாக ப்ளே பண்ணி வராத நம்பரை அதிகமாக ப்ளே பண்ணுங்கள். புரியுதா? பார்த்துங்க. 28, அதிலிருந்து 87, 3 நாள் கேப்பு. அதிலேருந்து 3 நாள் கேப்பு 23. இப்போ இந்த 28க்கு 23 அப்படின்னு வந்துச்சு இல்லை, 28க்கு 23. அப்போ 87க்கு எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகுதுன்னா 8ன்ற நம்பர் தான் ஆப்போசிட் ஆகுது. அப்போ 37 ஏபி வைக்கலாம். அதிகபட்சம் 37, மீதியெல்லாம் சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. ஓகேவா? நம்ம ஏபியில் 98 89, இந்த 28னுடைய ஆப்போசிட்டு, அதாவது 87னுடைய ஆப்போசிட்டு 37 வைக்கிறோம். அதனுடைய ஆப்போசிட் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துங்க. பாருங்கள், ஏபியில் 89 98. இது ஏன் வந்து 37க்கு 73 தானே திருப்பவும் 87 அப்படின்னு வந்திருக்குன்னா வந்த நம்பரே திரும்ப வரலாம். ஓகேங்களா? 87 இருக்கு பாருங்கங்க. இந்த 87 திரும்பவும் 87ன்னு கூட வரலாம். அதனால் 37 87 அதிகமாக ப்ளே பண்ணுங்கள். மற்றதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. இந்த 87 37 இன்னுமே 6 நம்பர் வரும். 6 நம்பர்னால் 23 28 அந்த மாதிரி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 6 நம்பர் வரும். 8 நம்பர் வரும். அந்த 8 நம்பருமே ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் ஏதாவது ஒரு போர்டு நமக்கு வரும். ஓகேங்களா? இந்த 89 98 அது எதுக்கு அப்படின்னா இந்த 48 இல்லை, இந்த 48 கேமு 48 48 89 திரும்ப 89 98 கேமில் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துங்க. 4 கணக்குமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும். சி போர்டு உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது மேட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஏபியில் மட்டும் இருக்குது. இதே மாதிரி பிசிலையுமே இருக்குது. நான் அடுத்து ஃபாலோ நம்பர் ஒரு வீடியோ போடுறேன், அதில் சொல்கிறேன். ஓகேங்களா?